மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம் நிறைவேற்ற சட்டத்தை அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் இந்த ஆளுநர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி அவர் வந்து பிஜேபியோட பிரதிநிதியாக தான் இவ்வளோ நாள் செயல்பட்டுருக்கிறாரு. அதுக்கு ஒரு சாட்டை அடியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பிற்பாடு இந்த ஆளுநர் இங்கே தமிழகத்தில் நீடிப்பது என்பது மிகுந்த வருத்தம், கேவலம். அதை அவரே உணர்ந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஆளுநருக்கு இந்த தீர்ப்பானது ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் இது தொடர்ந்து ஆளுநர் நல்வழியில் செயல்படுவார் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அதை மீறி அவர் திரும்ப பழைய போல் செயல்பட்டாலும் தமிழக மக்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள். இந்த தீர்ப்பு வந்து இந்தியாவின் முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு இங்கே உள்ள அந்த தமிழக அரசு தான் காரணம். இனி எந்த மாநிலத்தையும் இதை போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கிறதுக்கு தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எங்கெல்லாம் எதிர்க்கட்சிக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை வச்சு அவர் தனியாக ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அது சிதைக்கப்பட்டிருக்கிறது, சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டாக தான் அவர் எல்லாமே செயல்பட்டார். தமிழக அரசு வந்து எல்லாத்தையுமே நீதிமன்றத்திலே போய் தான் ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க வந்து சாதிச்சுட்டு வந்தாங்க. இது வந்து பெரிய தமிழக அரசுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. உச்ச நீதிமன்றம் நம்மை மதித்திருக்கிறது, நம்ம தமிழக அரசை மதித்திருக்கிறது, தமிழக அரசுக்கு மகுடம் சூட்டி இருக்கிறது என்று தான் பொருள். இது வரைக்கும் வந்து அவர் தான் தப்பாக தானே பண்ணிட்டு இருந்தார் எல்லாமே. இப்போ தான் இனிமேல் தான் கரெக்டாக வரணும். அவர் இனிமேல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு யோக்கியது இல்லை, வெளியில் போகிறது தான் நல்லது. இனிமேல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பகச்சிக்காமல் ஆளுநர் எல்லாத்தையும் சரி செய்யணும். அப்படி பகச்சிக்கிட்டா உடனே நீங்கள் ஆளுநர் பதவி விட்டு ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒரு ஏகமனதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து எடுத்திருக்கிற இந்த முடிவை கூட ஆளுநர் பரிசீலிக்காது என்பது கண்டனத்திற்குரியது. ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவது, உடனடியாக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நிமிடம் கூட பதவியில் இருப்பது என்பது தலைகுனிவான செயல் என்பதை தமிழர்கள் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக உரிமை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆளுநர் இனியாவது இந்தியாவில் உள்ள ஆளுநர்கள் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவர் தபால் மேன் தான், இவர் ஒரு போஸ்ட் மேனு. அதுக்குண்டான வேலை தான் இவர் செய்யணும். அதை செய்ய சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு. இனிமேலாவது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் ஆளுநருக்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்யணும், மத்திய அரசு உண்டான வேலை செய்யக்கூடாது. இதற்கு பின்னிட்டாவது ஒரு ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய தனித்துவத்தையும் முறையாக பயன்படுத்தி தமிழக அரசு எவ்வாறு மக்களுக்கு நல்ல முறையில் செயல்பட நினைக்கிறதோ அதன்படி ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்களாகி எங்களுடைய கருத்து. ஆளுநர் செயல்படக்கூடிய எந்த விதமும் எந்த செயல்பாடுகளுமே தன்னிச்சையாக அவர் செயல்படுறதா இல்லை. மத்திய அரசனுடைய நேரடியான ஒரு தரகராக தான் செயல்படுறாங்க. தெல்ல தெளிவாக இதில் முழுமையாக தெரியுது. ஆளுநர் அவர்கள் அனைவருக்குமே சமமாக இருக்க வேண்டியவர் இந்த மாதிரி செயல்படுறது வந்து உச்சநீதிமன்றமே பதிலடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் பதவி விலக வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.